அடுத்து மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சந்திரன், ஒரு ஜாதகத்தில் சந்திரன் தான் ஒருவரை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். ராஜாவாக்கி அழகு பார்க்கறது. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டுக்கு தான் வர்றார். அதுதான் யோகஸ்தானம். மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி வீடே அதுதான். 1-10 கூடியவர் உச்சம் பெறுகிறார். 5 கூடிய யோகாதிபதி வீட்டில் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, உங்கள் தொழில் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள், அதில் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, நீங்கள் தான் அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் தாங்கிற லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒரே தூக்கி மேலே வச்சுருவார் இந்த குரு பகவான். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை நடக்க போகிறது 5 கூடிய புத்திரஸ்தானத்திலே யார்? குரு பகவான் புத்திரகாரகன் உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்தே ஆகும். 3-8 கூடிய சுக்கிர பகவானை யார் பார்க்குறார்? குரு பகவான் பார்க்கிறார். ஸ்கின் இஷ்யூ சரியாகும். மனைவி கூட உள்ள பிரச்சனைகள்லாம் சரி, பணம் நிறையா வரும். முக்கியமாக வீடு வாங்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கிற செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார். அவர் உங்களுக்கு 2-9 கூடியவர். வீடு வாங்க போகிறீங்க. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பழைய கேஸு, பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெளியே வரும். இத்தனை நாள் குரு பார்வையில் இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குரு பார்வை மிஸ் ஆகிறதுனால இந்த 2 மாதத்துக்குள்ளே கோர்ட்டு கேஸு, பழைய என்றோ புதைத்த ப்ராப்ளம்லாம் எந்திரிச்சு வரும். எய்தர் யூ என்கவுண்டர் தட் ப்ராப்ளம் ஆர் யூ வில் செட்டில் தட் ப்ராப்ளம். ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்று அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணுங்கள் அல்லது என்கவுண்டர் பண்ணுங்கள். 2ல் ஏதோ ஒரு அந்த பிரச்சனை எந்தையோடு முடிச்சிருங்க. இந்த 2 மாதத்திற்குள் பழைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு வந்து அந்த ஓவர் டியூ எல்லாம் கட்டினேன் சார், இனிமேல் ஜனவரி மாதத்துலேருந்து நமக்கு சிபில் ப்ராப்ளமே வராது சார், இனிமேல் செட்டில்மெண்ட்டுனே ஒன்று வராது சார், 20,000 ரூபா காசுக்காக என் சிபிலே போச்சு சார், அந்த மாதிரி உங்களுடைய பழைய லோன் பெண்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் உறவுகள்கிட்ட இருக்க பிரச்சனைகள் எல்லாம், உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் விளக்கம் சொல்லி உங்களுடைய தண்ணியில் விளக்கத்தெல்லாம் கொடுத்து உங்கள் 2 பேருக்குள்ளே ராசியாக இருக்கக்கூடிய அம்சங்களை, முக்கியமாக குழந்தை பிறக்க போகுது சொன்னேன். அடுத்ததாக தொழிலில் டாப்பர் ஆக போகிறீங்கன்னு சொன்னேன். ஃபாரின் போக போகிறீங்க. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது 3-7-10 பார்க்கிறார். உலக புகழ கொடுப்பார். பிராண்ட் ஆக போகிறீங்க. பிராண்டு. ஸோ 4 பேருக்கு தான் அந்த பிராண்டு சொன்னேன். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க.